எஸ், இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 651 இருந்து 700 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள், 10th நியூ புக்கில் இருக்குது. ஃபிஃப்டி 51 போத் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில். கொஷின் நம்பர் 52. ஸோ இதில் இந்த கொஷின்ஸ் 50, 51, 52 எல்லாமே 10th புக்கு தான். அதே பேஜ்லேயே வினா, விடை, வினா வலு, வினா வளா நிலை, சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். கவிஞர் சுரதாவின் சிறுகதையில் இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடை வராது. கொஷின் நம்பர் 53, 10th நியூ புக், சாரி 10th ஓல்டு புக்கு. 10th ஓல்டு புக்கில் இந்தியன் பெனல் கோடோட கலைச்சொல்பு, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஸோ அந்த பேஜில் பாருங்கள், இந்த பேஜில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த அலுவலக சொற்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சமன் அப்படின்னா அழைப்பானை. கொஷின் நம்பர் 55, துப்புரவாளரா? ஸோ கொஷின் நம்பர் 56 வந்து +2 புக்கில் இருக்குது. கொஷின் நம்பர் 57 8th புக்கில் இருக்குது. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். உங்களுக்கு பழமொழி 8th 10th 11th 12th புக்கில் நம்மளும் டெஸ்ட்டு வச்சுருப்போம் வாட்ஸ்அப்பில். இப்போ 11th 12th புக்கிலிருந்து மினிமம் 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மினிமம் 10 கேள்விகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மெய்மயக்கம், நிறுத்தற் குறியீடு, கலைச்சொல் அறிவோம், இந்த ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள். இல்லை 11th 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. புணர்ச்சி விதிகள் தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம்
கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆன்சரு. பாருங்கள், தன்வினை பிறவினை எல்லா எவ்ரி 100 கொஷின்ஸ்லையுமே தன்வினை பிறவினை ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்டுறாங்க. இல்லை அப்படின்னா செய்வினை செய்பாட்டு வினை இதில் ஏதாவது ஒரு தொடர் அந்த 9th புக்கில் ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருப்பாங்க. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை தொடர். Question number 60. 15 and 60. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர். ஸோ அடுத்த லைன் பாருங்கள், 61 11th புக்கில் இருக்குது. இந்த பிசிராந்தையார் அந்த யூனிட் நினைக்கிறேன், 11th புறநானூரில் கொடுத்துருப்பாங்க. இந்த வரிகள் வந்து 12th புக்கில் புறநானூரில் இருக்கும். இந்த பாண்டிய மன்னன் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த வரிகளில் புறநானூறு வரிகளில் பாண்டிய மன்னர்கள் வரி வசூல் பற்றி இந்த பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். அந்த சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும்? ஸோ அந்த மாதிரி கொஷின் எழுதிடாதீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துடாதீங்க. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வினாவாக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அடுத்து ரீட் பண்ணுங்கள், இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. பேராகிராஃப் அடிப்படையாக கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கிழக்கு கரையில் வந்து பாளையங்கோட்டையும் மேற்கு கரையில் வந்து திருநெல்வேலியும் இருக்குது. இந்த 2 நகரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை நகரங்கள். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர்.
இந்த வரிகள் பாருங்கள், இந்த கொஷின் 64க்கான தாமிரபரணி மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இரட்டை நகரங்கள்: திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாருங்கள், மேலே ஆப்ஷன்ஸ். பேசேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இலக்கணம் குறிப்பு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்களா, அதுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் பேசேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸில் இலக்கண குறிப்பு அந்த மாதிரி கேள்வி இருக்கும்போது பேசேஜிலிருந்து எடுக்காதீங்க. இலக்கண குறிப்புக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேசேஜில் இருக்காது. லெவன்த்து புக்கில் பாருங்கள், 11th புக்கு 12th புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியு போப்பு, தமிழ் அறிஞர்கள், அதுலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜ் கீழே 5 கொஷின்ஸ் இருக்கும். பிரித்தெழுதுக, இலக்கண குறிப்பு தருக, இல்லை அந்த நூலை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் 3 கொஷின்ஸ் தான் அந்த பேராகிராஃபில் இருக்கும். 2 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இலக்கணம் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை அப்படிங்கிறது ஒருமை, குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உவம உருபெல்லாம் வருது, உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த தொடரை. இந்த வரிகளெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏகாதேச உருவகணியில் ஒன்றை உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தப்படாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேச உருவகணி. ஸோ இது கண்டிப்பாக வராது. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ சொல்லும் பொருளும் உங்களுக்கு எங்கேயுமே அந்த மாதிரி கண்டினியூவாக அந்த தொடரில் படிங்க. அந்த வாக்கியம் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே தெரியும். கண்டிப்பாக எதுவும் வராது. ஸோ ஓமை அணியா உருவகணியா அப்படிங்கிறது தான் நீங்கள் இதுக்கு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து போனால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ எது கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இலக்கணத்திலே கேள்விப்பட்டது தான். எந்த வரிகள் கொடுத்தாலுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமே. இலக்கணத்தில் எல்லா வேர்டுமே நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். உருவகணினா என்ன, சொல் பொருள் பின்வரும் நிலையினானே, அந்த மாதிரி எந்த தொடர் கொடுத்தாலுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே அந்த 4 ஆப்ஷனில் ஏகாதேச உருவகணி அப்படின்னா ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தப்படாமல் விடுவது. இந்த தொடரை படித்து பார்த்தா அந்த மாதிரி கிடையவே அப்படியே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதான் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து தெரியாத கொஷின்ஸ்லாம் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மீனிங் தெரிஞ்சு, அதுதான் இலக்கணம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நீ புக்கு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாலும் இலக்கணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு 90% க்ராக் பண்ணிடலாம் தமிழ். ஸோ நம்மளே இந்த கம்யூனிட்டியில் சேட்டில் கொடுத்துருப்போம் பாருங்க, ஓர் எங்கே பயன்படுத்தணும், நிறைய கொஷின்ஸு டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்குள்ளே வந்துட்டிங்கனாவே, நீங்கள் கான்செப்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதனால் ரீச் இப்போ நம்மளே பாருங்கள் இப்போ ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப டைம் ஆகுது.
ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுங்க. பிழையற்ற கிடையாது. அந்த பிழை ஒருமை பன்மை பிழை எந்த தொடரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 72 பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம். கொம்புன்னா கிளை, ஈன்று அப்படின்னா தந்தது. கொஷின் நம்பர் 73 முகில் மேகம். ஸோ அந்த ஆப்ஷன் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையுமே கொடுத்துருக்குறாங்க. முகில் மேகம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும்னு 6th புக்லேயே இருக்குது. ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பாருங்கள். சேகரம் அப்படின்னா கூட்டம், நிறைய பேர் சேகரம் அப்படின்னா சேதம்னு எடுத்துருவாங்க. வாகு அப்படின்னா சரியாக. நிறைய பேர் ஆப்ஷன் பி எடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் சொல்லும் பொருள் மட்டும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்லையுமே இருக்குது பாருங்கள். பிசிடி முகில்னா மேகம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி டு டி ஃபுல்லாக 3 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியான பொருள் வெறுப்புனா மலை. இது இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்லேயும் கொஷின் பேப்பர்லேயும் நம்ம டிஸ்கஷன். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வாரா. கொஷின் நம்பர் 76 அது ஓர் இனிய பாடல். ஏன் இனிய அப்படின்னா உங்களுக்கு சொற்களுடைய முதல் எழுத்தில் உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊஞ்சல், ஓர் ஊசல், ஓர் ஏணி, ஓர் எதுகை, ஓர் ஆணி, ஓர் ஈகை. இது மாதிரி நிறைய சொற்கள் நீங்களே சொல்லி பார்க்கலாம். பூக்களை பறிக்காதீர். சொற்களை மாற்றி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கும். சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. ஸோ இந்த கொஷின்ஸு. நெல் அப்படின்னா வயல், என்னுடைய கூட்டு பெயர். 10th புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது 10th புக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். வெள்ளரி அப்படின்னா நேற்றே இந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். 12th புக்கில் இருக்குது, 4th ஸ்டாண்டர்டில் இருக்கும். வாழை அப்படின்னா கச்சல், வெள்ளரி அப்படின்னா பிஞ்சு,
பணம்னா தான் குறும்பை, மானா வடு. அந்த மானா வடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஆப்ஷன் டியில் பாருங்கள், 3 பிசிடி இந்த 3க்குமே ஆப்ஷன் 4th ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. வெள்ளரி அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாது உங்களுக்கு. வெள்ளரினா பிஞ்சுன்னு தெரிஞ்சு வச்சிங்க. வெள்ளரி அப்படின்னா பிஞ்சு. பணம்னா தான் குறும்பை. வாழைனா கச்சல். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், ஏன்னா 10th புக்கில் இருக்குது. எயிட்டி 2 பாருங்கள். புல்னா சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர். புல்னா பொருட்கள். இதுவும் 10th புக்கில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. சிக்ஸ்த்து புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கீரை பருவம். இது உங்களுக்கு சிற்றிலக்கியத்தில் வரும். இந்த குமரகுருபர் இந்த இயலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிற்றிலக்கியம் சிலபஸில் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. பொருந்தாதை சொல்லை கண்டறிக அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் சிற்றில் சிறு ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாதது கொஷின் கேட்பாங்க. வருகை பருவம், செங்கீரை பருவம், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. எயிட்டி 4 பாருங்கள். ரெண்டுமே 6th புக்கில் இருக்குது. ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். ஸோ அக்ரோனமி அப்படின்னா உளவியல். நீர்ப்பாசனம்னா இரிகேஷன். அக்ரிகல்ச்சர்னா தான் வேளாண்மை. ஆப்ஷன்ஸு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சு வச்சிங்க. புக்கில் எடுத்து பாருங்கள் ஒரு டைமு. வேளாண்மைனா நீர்ப்பாசனம், கூற்று காரணம். இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்லேயே நம்ம 6th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. மயங்கொலி இல்லை அப்படின்னா சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள். இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி அப்படின்னு கேட்குறாங்க. மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன வரும் உங்களுக்கு? லா லா லா, ரா ரா, நா நா. இந்த எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி. இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு வல்லின எழுத்துக்களும் மெல்லினங்கள், வல்லின மெல்லினங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூற்று காரணம் 1 வந்து பார்த்திங்கன்னா தவறு. காரணம் 2 வந்து பார்த்திங்கன்னா லகரம் மா போல் இருப்பதால் மகரம் வந்து லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. ஸோ இது கரெக்டு. கூற்று சரி. காரணம் 1 மற்றும் தவறு. காரணம் 2 கரெக்டு தான். மகர குறுக்கம் எடுத்து பாருங்கள் பார்ப்போம்.
ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 88 பாருங்கள். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதான் 3 வகை போலிகள் மட்டுமன்றி வேறொரு வகை போலி உண்டது முற்றுப்போலி. ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கூற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ கொஷின் நம்பர் 89 பாருங்கள். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது கிடையாது. அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். காரணம் தப்பு. செவன்த் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். 7th புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. கொஷின் நம்பர் 90 பாருங்கள். குறில் நெடில் மாற்றம். கொஷின் நம்பர் 91. ஸோ இது இப்போ ரீசெண்டாக போன வழி அந்த லா வந்து பார்த்திங்கன்னா வேறு இதில் இருந்தது. இந்த வழி ஃபஸ்ட்டு பாருங்கள். வழினா காற்று. வாளி அப்படின்னா கைப்படி உள்ள பெரிய பாத்திரம். நம்பர் 92 பாருங்கள். மாரி அப்படின்னா மலை. 6th புக்கில் நம்ம இப்போ தான் பார்த்தோம். கொஷின் நம்பர் 93. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ இந்த கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ விளக்கு அப்படின்னா ஒளி தரும் சாதனம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த விளக்கு அப்படின்னா விவரித்தல், விளக்கமாக சொல். நம்பர் 95 பாருங்கள். மழலைனா குழந்தை. குழந்தை பேசும் மொழி அழகு. ஸோ அடைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான சொல்லை இணைக்க வேண்டும். ஸோ மழலைனா குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இந்த கொஷின் பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த இடத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் 8 தளத்தில் முதல் தளத்தில் என்ன, 8ஆம் தளத்தில் என்ன நூட்கள் இருக்குது, 7ஆம் தளத்தில் என்ன நூட்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனுக்கே நீங்கள் எடுக்க முடியும். இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஓகே தகுந்த இடத்தில் சேர்க்க நீங்கள் எடுத்துடலாம். பட் இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சிடணும் கண்டிப்பாக. அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 6th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஸ்கிப்பாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உரைநடையாக இருந்தாலும் சரி, செய்யுட் பகுதி, மனப்பாட பகுதி, துணைப்பாட பகுதி, எதிர்பார்க்காத ஆனால் அந்த ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து கொஷின்ஸை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்கிப்பாக பண்ணி இதெல்லாம் தமிழுக்கு இது இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் வராது, இதெல்லாம் கொஸ்டினே மேக் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே கொஷின்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ அதனால் எதுவுமே ஸ்கிப்பாக பண்ணிடாதீங்க. இதிலலாம் கொஷின் சிலபஸ்லேயே கிடையாது, இதெல்லாம் எப்படி கொஷின்ஸாக எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அடுத்த கொஷின்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் முழுகி கிடக்கின்றன. மூடு பனியில் வளர்கின்றது அப்படிங்கிறதுல வராது. கொஷின்ஸ் 98 பாருங்கள். இளையான்குடி மாறனாயரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அறுத்து வந்து விருந்து படைத்தார். ஸோ 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். 10th நியூ புக்கில் பெரிய புராணத்தில் இந்த தொடர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷின் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். நெக்ஸ்ட்டு செஷனில் 701லேருந்து 750 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸு, ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அறிஞர் அண்ணா அந்த 8 நூலகத்தில் இருக்கக்கூடிய 8 தளத்தை வச்சு கொஷின்ஸ் எப்படி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் இப்போ நீங்கள் பெரிய புராணம்லாம் சிலபஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப்பாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இல்லை அந்த மாதிரிலாம் அடைப்புக்குள்ள சொல்லை தேர்ந்தெடு, ஏதோ ஒரு லாஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லை சிற்றிலக்கியம் சிலபஸில் கிடையாது, படிக்க வேண்டாம், நீங்கள் உரைநடை துணைப்பாட பகுதி எதுவுமே படிக்க தேவையில்லை, சும்மா தமிழ் புக்கில் இலக்கணம் அப்படியே சிலபஸ் வைஸில் 4 டாபிக் வைஸில் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா புக்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட்டு டைமே க்ளியர் பண்ணிடலாம்.